Here there's a big store. There's a man here. அங்க ஒரு மனிதன் இருக்கிறார். Can you read? Please, can you read? Parkas and dish dashes. The land looks flat and white under the frozen snow. Halfway round the world, another man rides a long-legged camel across the Sahara. The sun burns above him and the air is so hot. It seems to dance as it rises from the sand. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களால வந்துட்டு கண்ணை காட்டிக்கிட்டு படிக்க முடியும். இந்த சக்தி நம்ம கிட்ட இருக்கு. அந்த காலத்தில் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. நம்மளாம் மகாபாரதம் பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். அதை பற்றி திருதராஷ்டிரம் வந்துட்டு போருக்கு போகலை. ஆனால் திருதராஷ்டிரம் வந்துட்டு அரண்மனையிலேயே உட்காந்துட்டு இருந்தாரு. சஞ்சயர் வந்துட்டு அங்கே நடக்கிறத காது வழியாக கேட்டு, ஒலி வழியாக கேட்டு கேட்டு அவர் திருதராஷ்டிரத்துக்கு கரெக்டாக அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னார். அது ஒரு டெக்னாலஜி. சவுண்டு வச்சு அந்த காலத்து ஒரு டெக்னாலஜி. இதே மாதிரி நமது மூளைக்குள்ள இந்த பார்வை வெறும் கண்ணால மட்டும் இல்லை, கண்ணை மூடிக்கிட்டாலும் நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் இந்த டெக்னிக் வந்துட்டு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு இந்த சக்தி. இப்போ நீங்கள்லாம் இந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்றீங்க, நீங்க இந்த உங்களுக்குள்ள இந்த கம்ப்ளீஷனை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களாலையும் இந்த கண்ணை மூடிக்கிட்டு படிக்க முடியும். இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி இந்த வெவ்வேறு சக்திகள் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த சக்திகளை நம்மளே வெளியில கொண்டு வரலாம். இப்போ அடுத்த குழந்தை. Tell the picture, then read. Picture பார்த்து சொல்லுங்க. There is a person plucking something. அங்க ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் எதையோ எடுத்து கொண்டிருக்கிறார். Can you read? There was a person whose name was Can you read, ma? இப்போ நீங்க somewhere on the பார்த்தீங்கன்னா page it is written person. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லெவல் வந்துட்டு அவங்க விரல்களை யூஸ் பண்ணி அது ஏதோ விரலால படிக்கிற மாதிரி இப்போ அவங்க கையை வச்சு விரல்களை உபயோகிக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு போன உடனே அந்த விரல் கூட தேவையில்லை, அப்படியே பண்ணுவாங்க. இப்போ சில குழந்தைகள் வந்துட்டு இப்போ ஸ்லோவா ப்ராக்டிஸ் பண்ணது என்னன்னா இந்த செவுத்துக்கு அந்த பக்கம் என்ன நடக்கிறதுன்னு அவங்களால பார்க்க முடியுது. அந்த பயிற்சி பெற்று கொண்டு இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இவ்வளவு தூரம் கூட வேற ஒரு மனிதனை வைத்து அவர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படி கூட சொல்லுவாங்க. இப்ப அதுக்கெல்லாம் இப்ப ட்ரைனிங் நடந்துட்டு இருக்கு. யாராவது ஏதாவது எழுதி தர முடியுமா? இங்கிலீஷ்ல ஒரு லைன் அவங்க படிக்கிறதுக்கு. வாங்க. The space of the space of action
ஓகே, தேங்க்யூம்மா. இப்போ வந்துட்டு நம்ம ஐயா வந்துட்டு அவங்களே ஏதோ எழுதியிருக்காரு. இப்போ எங்களுக்கும் தெரியாது, குழந்தைகளுக்கு தெரியாது அவர் என்ன எழுதியிருக்கிறாருன்னு. அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஏதோ எழுதியிருக்காரு. ஸோ இப்போ இந்த குழந்தை இப்போ அதை படிக்க போகுது. Hello, Paramount sir. I like Nityananda. Thank you. ஸோ இப்போ வந்துட்டு அவர் என்ன ஏதான் தெரில, ஆனாலும் அவங்கள இதுதான் இந்த சக்தி வந்து ரொம்ப நம்மளுக்கு ஏதோ பெரிய விஷயமா இருக்கு, கை தட்டுறோம் ஏதோ மேஜிக் நடக்கிறதுன்னு. இது எந்த விதமான இல்லை, நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. இந்த குருகுலத்தில் என்னன்னா சாமியோடு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் மாதிரி அவரால் எல்லாம் எடுத்து ஈஸியா சுலபமா எடுத்து கொடுக்க முடியறது, பசங்களால அப்படியே அதை உள்வாங்க முடியறது. ஸோ பட் இதே விஷயத்தை தான் பரமஹம்சர் சார் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால தான் நம்ம நித்யானந்த பால வித்யாலயா, நித்யானந்த வித்யாலயாஸ்ன்னு நம்ம ஸ்கூலுகளும் இந்த வீக்கெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் எல்லா குழந்தைகளுக்கு எல்லா ஊர்லயும் கொடுக்கறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த குழந்தை பாருங்க, Is there red color? Oh, she's reading this side. What do you see? Whale. Can you read? First one whale. You can use your hands. What pictures do you see? Bird. பேர்ட்ஸ், பறவைகள். What color? What color bird? Yellow. Green. ஓகே, யா. Yesterday's Engineers Kids, Harith is there. நேற்று மெமரி ப்ரோக்ராம் You can open. அதில் பங்கேற்ற குழந்தைகள் ஹரித், ஹமீம், Hamim, come. Harith, come. இப்போ இந்த குழந்தைகள் வெறும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் இவங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தோம். அவங்கள அந்த மெடிடேஷன்ல போட்டுட்டு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் ட்ரைனிங் கொடுத்தோம். அதுலயே அவங்க வந்துட்டு கத்துட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாரும் கத்துக்கலாம். நம்ம எப்படி சைக்கிள் ஓட்டுறது எப்படின்னு சில பேர் முதல் நாளே ஓட்டிடுவாங்க, சில பேர் கொஞ்சம் 4 நாள் எடுப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு குழந்தைக்கும். அவ்வளவுதானே தவிர எல்லாரும் இதை பண்ணலாம், எல்லா குழந்தைகள் பண்ணலாம், எல்லா பெரியவங்களும் பண்ணலாம். பெரியவங்கன்னா நம்மளுக்குள்ள குழந்தைகள் அந்த டவுட் இல்லை, இது நிஜமா, இது நம்மளால சாத்தியமா, நம்மளால இது பண்ண முடியுமாங்கிற அந்த டவுட் நம்ம கிட்ட இருக்கு. குழந்தைகளுக்கு அது கிடையாது. அதனால நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை அப்படியே உள்வாங்கி அதை அப்படியே நெக்ஸ்ட் வெளிப்படுத்துறாங்க அந்த சக்திகளை. ஸோ இப்போ ஹரித் மற்றும் ஹமீம் புக்கு மேல என்ன தெரியாது? வெயிட் பண்ணி புக்கு மேல என்ன தெரியாது?
என்ன கலர்? ரெட். A lion. இந்த பேஜ்ல என்ன படம் தெரியுது? A tortoise. தேங்க்யூ. இங்கே வரும்போது அவங்க வந்து பயமாக இருக்குலாம் சொன்னாங்க, டக்குன்னு சொல்லிட்டாங்க. தேங்க்யூ வெரி மச். திறந்துக்கோங்க. ஓகே, அவங்ககிட்ட சொல்லலை, நாங்கள் திடீர்னு கூப்பிட்டோம், அப்போ கூட அவங்களால பண்ண முடியாது. அது சொல்கிறதுக்கு தான். அவங்களால இந்த சக்தி வந்து சாமி சொல்கிறாங்க ஆத்ம சக்தின்னு. ஆத்ம சக்தி வெளியில் வருது, அதுதான் அவ்வளோ அழகாக படிக்க முடியறது. இதுதான் நெஜ மெமரி மெத்தடுன்னு சொல்கிறாங்க. குவாண்டம் மெமரி போகிறதுக்கு இதுதான் நெஜ மெத்தடுன்றாங்க. ரொம்ப அழகாக இந்த குழந்தைங்கள்லாம் டக்குன்னு முக்கால்வாசி குழந்தைங்க நேரத்துக்கு ஒரே ஷார்ட்டில் கற்றுந்துங்க. இதை இன்னும் டெவலப் பண்ண ஆகாஷிக் ரீடிங் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தேங்க்யூ. நித்யானந்தம். என்னோட பேர் ஸ்ரீ நித்ய சுந்தரேஸ்வரானந்தா. நான் குருக்குல்ல படிக்கிறேன். நான் வந்து குருக்குல்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பசங்களாம் வந்து கண்ணை கட்டின்னு படித்தாங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தரும் சுவாமிஜி சொல்கிற அந்த 4 தத்துவத்தை வாழும் பொழுது தினசரி வாழ்க்கையில் ஒரு சின்ன என்னதான் நடந்தாலும் அது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சுவாமிஜி சொல்கிறத வாழும் பொழுது இது எல்லாமே சக்தியெல்லாம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போ நாங்கள் ஒருங்குவித்தல், ஸ்ரத்தை இதுலலாம் இருக்கும் பொழுது எங்களோட நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் அதெல்லாம் வந்து அவேக்கன் ஆக ஆரம்பிக்குது. அதனால இந்த மாதிரி நிறைய சக்தியெல்லாம் வந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போ சுவாமிஜி சொல்றாரு, இந்த டெய்லி காலையில் சுவாமிஜி வந்து காலையில் சத்சங்கத்தில் என்னெல்லாம் சத்தியம் சொல்றாரோ நாங்கள் டெய்லி குருக்குள்ள போய் அதை எங்கள் வாழ்க்கையில் எப்படி யூஸ் பண்ண முடியும் அதை வந்து நாங்கள் முதல்ல கான்டெம்ப்ளேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து என்ன செயல் நடந்தாலும் அதில் வந்து வாழ்க்கையில் வாழ ஆரம்பிப்போம். இதனால இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பசங்களுக்கு வந்து படிப்பு. இங்கே குருக்குள்ள வந்து எங்களுக்கு படிக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எங்களால் ரொம்ப ஈஸியாக படிக்க முடியுது. ஏன்னா குருக்குள்ள வந்து எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. இப்போ வெளியிலன்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து மனப்பாடம் பண்ணி தான் படிக்கணும், 100 தடவை எழுதணும், 10 தடவை எழுதணும், அந்த மாதிரி ஏதாச்சும் கண்டிஷன் போடுவாங்க. ஆனால் குருக்குள்ள அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை. உங்களால் எப்படி படிக்க முடியுதோ, நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு படிக்க முடியும், 3 தடவை கேட்டுட்டு ஞாபகப்படுத்திக்க முடியும்னா அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் எங்களால் ஈஸியாக படிக்க முடியுது. இங்கே இருக்கிற சப்போஸ் ஒரு பசங்க வந்து சில பசங்க 8th கிளாஸில் படிக்கணும்னா குருக்குள்ள எங்களால் ஈஸியாக 10th கிளாஸ் வரைக்கும் படிக்க முடியுது. ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க குருக்குள்ள 8th கிளாஸ் படிக்கணும், ஆனால் 10th கிளாஸில் படிக்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல், ஒரு ஸ்ட்ரெஸ் கூட இல்லாமல் ஈஸியாக அவங்களால படிக்க முடியுது. இதெல்லாம் வந்து சுவாமிஜி சொல்கிற அந்த 4 தத்துவம், கம்ப்ளீஷன், பூர்ணத்துவம் இதெல்லாம் வரும் பொழுது எங்களுக்கு வந்து படிப்பு இல்லை எதுவாக இருந்தாலும் ஒரு ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும். அது வந்து ஒரு வேற ஏதோ புதுசாக பண்ணணும், இத்தனை தடவை படிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. படிக்கணும், ஓகே படிக்கணும், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து இந்த மாதிரி வாழும் பொழுது எங்களோட வாழ்க்கையில் டெய்லி ஏதாவது ஒரு மிராக்கிள் நடக்கும். நான் வந்து ஒரே ஒரு மிராக்கிள் ஷேர் பண்ண விரும்புகிறேன். சில நாள் முன்னாடி
சுவாமிஜி வந்து மதுரை போயிருந்தாரு. அப்போ வந்து சுவாமிஜி குருகுல் கிட்ஸையும் வர சொல்லியிருந்தாரு, எங்களையும் வர சொல்லியிருந்தாரு. நாங்கள் வந்து இங்கேருந்து ஒரு பஸ் எடுத்துன்னு போனோம். டிரைவர் வந்து கன்னடா டிரைவர். நாங்கள் வந்து மதுரைக்கு போனோம். மதுரையில் போய் எந்த இடம் எங்கே இருக்காரு எதுவுமே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. சடனாக அங்கே போயின்னு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து வந்தார், பஸ்ஸுக்குள்ளே ஏறினார், எங்களோட பஸ்ஸுக்குள்ளே. அவர் வந்து ஆரஞ்சு கலர் ஷர்ட் போட்டு இருந்தார். அவருக்கு கன்னடாவும் தெரியும், தமிழும் தெரியும். இது வந்து மதுரையில். சடனாக ஏறினார். அந்த டிரைவர்கிட்ட எங்கே போனோம் எப்படி போனோம் எல்லாத்தையும் சொன்னார். நடுவில் டிராஃபிக்லாம் இருக்கும்போது அவரே இறங்கி எல்லாரையும் நகர்த்தி எக்ஸாக்டாக எங்கே போகணுமோ எடுத்துன்னு போய் விட்டார். நாங்கள் வந்து அவர் யார் அவரை பற்றி கேட்கறதுக்குள்ள அவர் காணாமல் போயிட்டாரு. எங்கே போனார் யார் போனார் யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் மதுரை போயிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் காலபைரவ தரிசனத்தில் நாங்கள் வந்து காலபைரவர்கிட்ட கேட்டோம், யார் வந்து எங்களுக்கு உதவி பண்ணாரு? அப்போ காலபைரவர் சொன்னார், நானே வந்து உங்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணேன்னு சொன்னார். அதனால இந்த மாதிரி எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் இந்த சுவாமிஜி சொல்கிற இந்த சத்தியங்கள்லாம் வாழும் பொழுது தினசரி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது விஷயம் நடக்கும். நித்யானந்தம். நித்யானந்தம். என்னுடைய பேர் மானித்தி சத்யமயானந்தா. எனக்கு இப்போ 13 வயசு. நான் குருகுலுக்கு வரத்துக்கு முன்னாடி என் லைஃபே எனக்கே தெரியாது, அந்த மாதிரி இருந்தேன். நான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலில் எதுவுமே கவனிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு எனக்கு என்ன வேணுமோ பண்ணுவேன், வீட்டுக்கு வருவேன், வீட்டு நடக்கிறத கண்டுக்கவே மாட்டேன். தங்கச்சி வந்து டிஸ்டர்ப் பண்ணனா அவள் மேலே கோவப்பட்டு அடிச்சிடுவேன் அவளை. அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்தேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டு எனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணிக்கிட்டு யார் பேச்சையும் கவனிக்காமல் அப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். ஆனால் குருகுலுக்கு வந்து மற்றவங்க கிட்ட எப்படி நான் கவனிக்கணுன்றது கற்றுக்கிட்டேன். எனக்குள்ளேயும் மற்றவங்ககிட்டையும் அந்த லிசனிங் கற்றுக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போ நான் எல்லாருக்கிட்டையும் லிசன் பண்ணுறேன். அந்த டோன்ட் கேர் ஆட்டிடியூட், எதுவுமே கண்டுக்காமல் இருக்கிறது என்னை நான் இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லாத்துக்கும் கேர் எடுத்துக்கிறேன். இப்போ குருகுலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ருத்ரஹோமா பண்ணுறோம். சுவாமிஜி சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் முழு ஸ்ரத்தையோடு அந்த ருத்ரஹோமம் பண்ணும்போது மகாதேவா அதை வந்து ஏற்றுக்கிட்டு அன்னைக்கு அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே, ஹோமம் கூட இல்லை, அந்த சங்கல்பம் முடிஞ்ச உடனே மழை பெஞ்சிரும் அப்படின்ட்டாரு. டெய்லி இங்கே நாங்கள் ருத்ரஹோமம் பண்ணுவோம். அந்த ஃபுல் ஸ்ரத்தையோட அந்த முழு ஸ்ரத்தையோடு நாங்கள் பண்ணுறதுனால டெய்லி இங்கே மழை பெய்யும். நித்யானந்தம். நித்யானந்தம். என் பேர் மாதீபா. குருக்குள்ள நாங்கள் எது செய்தாலும் அது வந்து 4 தத்துவம் பேஸ் பண்ணி தான் செய்கிறோம். சின்ன விஷயமா இருந்தால் கூட, இப்போ பென்சில் கொடுக்குறதா அந்த மாதிரி இருந்தால் கூட, பெரிய பெரிய விஷயமா இருந்தால் கூட நாங்கள் வந்து அந்த 4 தத்துவம் பேஸ் பண்ணி தான் செய்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பென்சில் வச்சுருக்கேன், அழகான பென்சில் வச்சுருக்கேன். இப்போ யாராச்சும் வந்து கேட்டால் அவங்க வந்து எதனால கேட்குறாங்க, பேராசைனால் கேட்குறாங்களா இல்லை அவங்களுக்கு உண்மையிலே பென்சில் இல்லை அதனால கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த பென்சிலை கொடுக்கும் தவிர வேறு எந்த ரீசனுக்கும் கொடுக்க மாட்டோம். இப்போ அவங்க வந்து பேராசைனால் கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு வந்து அது கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து தான் நாங்கள் கொடுப்போம். சரியா? அப்போ குருக்குள்ள வந்து எது நடந்தால் கூட அந்த ரைட் கான்டெக்ட் வச்சு தான் செய்வோம். கான்டெக்ட் என்னது, நம்ம எது நடந்தாலும் ஏன் செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுட்டு செய்கிறது தான் இந்த கான்டெக்ட். குருக்குள்ள இது எல்லாத்தையும் எது நடந்தா கூட அந்த கான்டெக்ட் தான் செய்கிறோம். இதனால நாங்கள் வந்து என்ன நடந்தா கூட அந்த ரைட் டெசிஷன் நடக்கிறதுக்கு அந்த சக்தி இருக்கு, டிசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த சக்தி இருக்கு. நித்யானந்தம். இவங்கெல்லாம் வந்து 15 வயசுக்குள்ள இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து குருகுல் பசங்க வந்து ஒவ்வொரு விஷயம், சின்ன சின்ன விஷயம் கூட, இன்டிகிரேட்டில் இருக்கியா நீ ஆத்தென்டிக்கா பேசுறியா, இல்லாட்டி கமிட் பண்ணுவா, கம்ப்ளீட் பண்ணுவா, இந்த லாங்குவேஜ்லயே வளர்றாங்க. இப்படி வளரும் போது அவங்க எதை எடுக்கும் போதும் சக்சஸா தான் அமையிறது. அமேசிங்கா ஒவ்வொருத்தரும் பேச கூட இங்க தெரியாதுன்னு வந்தாங்க, இப்போ வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஸ்டேஜ்ல நின்றுட்டு. தினம் அழுதுந்தாங்க இங்க பசங்கள்லாம். சத்யமயா வந்து சிவசுப்ரமணியமோட பொண்ணுங்க. அவங்க வந்து வரும்போது ரொம்ப அப்செட்டா அழுதுண்டு குட்டி குழந்தையா அந்த மாதிரி வந்தாங்க. இப்போ வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசு, இவ்வளோ நல்லா தமிழ்ல பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நித்யானந்தம். என் பேர் தர்ஷன். என் வயசு 14. நான் எப்படி குருக்களுக்கு வந்தேன்னு நான் ஷேர் பண்றேன். நான் குருக்களுக்கு வராது முன்ன நான் ரொம்ப கோவப்படுவேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் ரொம்ப கோவப்படுவேன். அதை பார்த்து எங்க அம்மா அப்பா வந்து என்னை வந்து குருகுல் போ அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க என்கிட்ட.
எனக்கு வந்து என் அம்மா அப்பா மேலே கோவம் வந்துச்சு. ஏன்னா வந்து நான் வந்து மலேசியாவில் என்ன பண்ணாலும் நான் வந்து குருக்குள் வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ போக நான் வந்து தப்பான ஆள் கூட சேர்ந்து ரொம்ப தப்பான விஷயம்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு அம்மா அப்பா என்னை வந்து என்ஜினியர்ஸ் ப்ரோக்ராம் போக சொன்னாங்க. அந்த ப்ரோக்ராம் 20 நாள் போயிட்டு வந்து அப்புறம் நீ முடிவு பண்ண நீ குருக்குள் போறியா இல்லை திரும்ப மலேசியாவுக்கு வரப்போறியா. நான் அப்புறம் நானும் சரின்னு சொன்னேன். அந்த ப்ரோக்ராம் போனேன். ப்ரோக்ராம் போய் 18 நாள் நான் அந்த ப்ரோக்ராமில் யார் பேச்சும் கேட்காம சாப்பிடாம அமைதியாக ஒரு மூலையில் உட்காந்துருப்பேன். திடீர்னு அந்த 18 நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த ப்ரோக்ராம் என்னதான் பண்றாங்க எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அது கத்துக்கணும்னு. அந்த கடைசி 3 நாள் மட்டும் தான் ப்ரோக்ராம் லிசன் பண்ணேன். நான் யாருன்னு எனக்கு தெரிய வந்துச்சு. அப்பதான் அப்புறம் நான் வந்து குருக்குள் போறேன் நான் டிசைட் பண்ணேன். இப்ப குருக்குளுக்கு வந்து அப்புறம் நான் வந்து மற்ற ஆள் கோவப்பட்டாலும் அந்த ஆள்கிட்ட பேசி நான் அவங்கள கம்ப்ளீஷன் கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு அதே மாதிரி சுவாமிஜி எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அதாவது ரோஜா செடிகிட்ட பேசி இந்த ரோஜா முல்லை உழ வைக்கணும். அந்த ரோஜா செடிகிட்ட உடச்சி அந்த ரோஜா முல்லால உடச்சி உழ வச்சா அந்த முள்ளு வந்து கூட தான் வளரும். அன்பா பேசி மட்டும்தான் அந்த முல்லை உழ வைக்க முடியும். நான் 1 மாசத்துல அந்த ரோஜா செடிகிட்ட பேசி அந்த முள்ளை உழ வச்சுட்டேன். நான் அந்த முழு உழ வைக்கும் போது என்னோட ஆங்கர் எல்லாமே அதுலேயே விழுந்துருச்சு. நான் வந்து வெளியே அவங்க எல்லாத்தையும் நான் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கணும் அதே மாதிரி கொண்டு வரதா நான் வந்து குருக்குள் ஜாயின் பண்ணியிருக்கேன். நித்யானந்தன். இப்போ பார்த்தீங்கன்னா டீனேஜ் பசங்கள்லாம் வெளியில் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி ஹேர் ஸ்டைல் இருக்குது, எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட்லாம் வச்சுருக்காங்க. அம்மாவுக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறது. இந்த பசங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு அவங்களும் இதெல்லாம் வாழ்ந்து தெரிஞ்சு வெளி உலகத்தில் வாழ்ந்து இப்போ வந்து அவங்களே டெசிஷன் எடுத்து இந்த மாதிரி 4 தத்துவத்தில் வாழணும். சின்ன வயசில் இந்த 4 தத்துவத்தில் வாழ்ந்தாதான் நம்ம பெரிய வயசில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் லீடர்ஸ் ஆகலாம். சாமி சொல்கிறாங்க இந்த குழந்தைங்களாம் உள்ள புத்தாவாக இருப்பாங்க, வெளியில் பில்கேட்ஸாக இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி இந்த குழந்தைங்களாம் நிஜமாவே உள்ள வந்து புத்தாவாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா குருக்குள்ள ஜுரம் வர்றது கிடையாது, யாருக்கும் எந்த இந்த ஆப்சன்டஸ் இதெல்லாம் கிடையவே கிடையாது. எதுவாக இருந்தாலும் எனக்கு கஷ்டமாக இருக்கா ஒரு கம்ப்ளீஷன் பண்ணுறேன் அவ்வளோதான் எழுந்து வந்துடுவாங்க. ஒரு டேப்லெட் சாப்பிட்றது கூட கிடையாது இந்த பசங்கள்லாம். அவ்வளோ ஹெல்த்து சூப்பராக இருக்குது. அந்த ஹெல்த் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அமேசிங் ஹெல்த் இருக்குது. இதுங்கெல்லாம் வந்து சின்ன வயசில் நிறைய ஜுரம்லாம் வந்த பசங்க தான். இப்போ பார்த்தீங்கன்னா என் பையன் 7 வருஷம் வெறும் வீசிங்க்கு அந்த ஆஸ்மா மெடிசன் எடுத்தாங்க. இங்கே வந்து குருக்குள்ள ஒன்றுமே கிடையாது, சுத்தமாக ஒன்றுமே கிடையாது. அந்த கம்ப்ளீஷன் ப்ராசஸ்லேயே இருக்கிறதுனால அவங்க ஹெல்த் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அம்மா அப்பா குழந்தைங்களோட ஹெல்த்தை கவனிக்கிறதுக்கே பாதி டைம் போய்டுறது. மிச்ச டைம் அவங்க படிப்பை நம்ம படிக்கணும், அட்லீஸ்ட் இப்போவாது படிக்கணும்னு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த ஹோம்ஒர்க் பண்ணி முடித்து இதெல்லாம் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு டைம் போய்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பசங்கள்லாம் ஹோம்ஒர்க்கா அதெல்லாம் என்னன்னு கேட்பாங்க, புக்ஸா என்னன்னு கேட்பாங்க. எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணி மெமரியில் வச்சுட்டு அந்த கிளாரிட்டி இருக்கிறதுனால அவங்களுக்கு நல்லா அதெல்லாம் படித்து நல்ல மார்க்ஸும் வாங்க முடியறது. ஒரு வாட்டி டீச்சர் சொல்கிறாங்க ரொம்ப வம்பு பண்ணுறாங்க பசங்க குருகுல் பசங்கன்னு, ஆனால் கற்றுண்டாங்கன்னா 3 வாட்டிக்குள்ளே கற்றுடுறாங்க. நான் 3 வாட்டி சொல்லி கொடுத்தா போகிறோம். மேக்ஸிமம் எந்த குழந்தையாக இருந்தாலும் நல்லா கற்றுக்கிறது, அட்வான்ஸாக படிக்கிறது. சாமி சொல்லியிருக்காங்க 10 வயசில் 10ஆம் கிளாஸ் படிக்கணும்னு. இப்போ நிஜமாவே இந்த பசங்கள்லாம் 8 வயசு 9 வயசு பசங்கள்லாம் 10ஆம் கிளாஸில் உட்காந்துருக்குது, படிச்சுட்ருக்கு. இங்கே நிஜமாவே அதை குருக்குள்ள வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி அவங்களால பண்ண முடியறது ஏன்னா அந்த கம்ப்ளீஷனில் வாழறாங்க. அவங்களோட வாழ்க்கையே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த சண்டை, பெரிய பசங்க சின்ன பசங்க அடிக்கிறது, புலி பண்ணுறது, மற்ற ஸ்கூல்லாம் யூஸ்வலாக இதெல்லாம் நடக்கும். இந்த ஸ்கூல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வம்பு நிறையா பண்ணுவாங்க, ஆனால் யாரையும் துன்புறுத்த மாட்டாங்க. அந்த கம்ப்ளீஷன் ஸ்பேஸில் இந்த மாதிரி அழகாக எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, மற்ற பேரும் அவங்களோட பேசுகிறதுக்கு பழகிறதுக்கு வெயிட் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க. இதுதான் குருக்குலோட லைஃப். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா குருக்குல வந்துட்டு இந்த
டைம் காலையில் அவங்க ஸ்கெட்யூல் என்னென்னா காலையில் 4:30 மணிக்கு எழுந்துப்பாங்க, ரெடி ஆகிட்டு 5-5:15 பாத பூஜைக்கு வந்துடுவாங்க. அங்கே எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி சத்சங்கம் கேட்டுட்டு 8 மணிக்கு கோயிலுக்கு போவாங்க. அங்கே ஆலமரத்தில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுவாங்க. அங்கே இந்த சம்ஸ்கிருத மந்திரங்கள்லாம் உச்சாடனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. ஸ்கூலுக்கு போன அப்புறம் ரெகுலர் கிளாஸஸ் நடக்கும். திருப்பியும் சாயந்தரம் 4 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் 4 மணிக்கு மேலே ஒரு மணி நேரம் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கற்றுப்பாங்க, விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் 5:30லேருந்து 6:30 யோகா. 6:30 மணிக்கு மேலே நம்ம சாமி சொல்லி கொடுக்குற இந்த கம்ப்ளீஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு போய் படுத்துருவாங்க. பெரிய பசங்க இன்னும் 1 hour எக்ஸ்ட்ரா படிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த படிப்புங்கிறது கிளாஸில் நடக்கிறது மட்டும்தான். எக்ஸ்ட்ரா படிப்புங்கிறது பெரிய பசங்க மட்டும்தான். இந்த 10ஆம் கிளாஸ் தான் ஏதாலும் 1 hour எக்ஸ்ட்ரா. வெளியில் இருக்கிற மாதிரி எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டோ வேறு இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அவங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஸ்கெட்யூல்லையும் அவங்களால படிப்புலையும் நல்லா பண்ணி இப்போது நம்மளோட ஃபஸ்ட்டு பேட்ச் 10th ஸ்டாண்டர்ட் இப்போ ஒரு 8 பசங்க பாஸ் பண்ணி ஃபுல் 100% ரிசல்ட், எல்லாம் டிஸ்டிங்ஷனில் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த வருஷம் இன்னும் நிறைய முதல் பேட்ச்சில் கம்மி 8 பசங்க தான். இப்போ அடுத்த பேட்ச்சில் 17-18 பசங்க எழுத போகிறது. ஒன்றும் மென்ஷன் பண்ணணும், ஐஜிசிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறாங்க போன 10th ஸ்டாண்டர்ட். அதுதான் டஃபஸ்ட் சிலபஸ். யார் வேணால் வந்து பாருங்கள், மாஸ்டர்ஸ் லெவலில் இருக்குது அதோட போர்ஷன். நம்ம வந்து மாஸ்டர் டிகிரி படித்தோன்னா எவ்வளோ லெவலில் இருக்கோ அந்த லெவலில் இருக்குது. அதை வந்து 8 months படித்து அவங்க அந்த 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணுது. ஏன்னா லாஸ்ட் இயர் எவ்ரி இயர் வந்து இங்கே என்ன நடக்கிறதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கன்ஃபியூஷன், அந்த கயாஸ்லாம் இருந்து அவங்க அப்சார்ப் பண்ணி எழுதி அவங்க பொறுப்பெடுத்து, பேரண்ட்ஸ் பொறுப்பெடுத்தாலே படிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இவங்களே பொறுப்பெடுத்து பண்ணியிருக்காங்க இந்த சின்ன வயசில். அதுதான் சொல்லணும்னு நான் வந்து இப்போது குருக்குலில் நாங்கள் என்னெல்லாம் கற்றுக்கணுமோ, எங்களை மாதிரி டீனேஜ் கிட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். 50% இந்தியாவில் வந்து பசங்க மட்டும்தான். ஸோ இங்கே வந்து நாங்கள் என்ன கற்றுக்குறோமோ, நிறைய பேரால், நிறைய பசங்களால் வெளியிலேருந்து வர முடியல, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ஃபேஸ்புக், ஸ்கைப் இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே என்ரிச் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ வேதிக் டீன் கிட்ஸ்ன்னு நாங்கள் வந்து ஒரு பேஜ் உருவாக்கியிருக்கோம் ஃபேஸ்புக்கில். அதில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கூடையும் ஒரு நைட்டு இல்லை ஈவினிங் அந்த டைமில் ஒரு ஸ்கைப் கால், எஸ்டிகே பண்ணுறது, சம்ஸ்கார தகன கிரியா அவங்களோட பண்ணுறது, அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் வந்து சால்வ் பண்ணுறது. இந்த மாதிரி நாங்கள் வந்து நிறைய குரூப்ஸாக பிரித்து குருக்குலில் வந்து நாங்கள் இங்கே என்ன வாழறோமோ உலகத்தில் இருக்கிற எல்லா டீனேஜ் கிட்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அது வந்து முதல்ல நாங்கள் வேதிக் டீன் கிட்ஸ் அப்படின்னு ஃபேஸ்புக் பேஜ் வழி ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் யாராவது ஒரு டீனேஜ் கிட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மாத்தியத்தை காண்டாக்ட் பண்ணி மாத்தியத்துக்கிட்ட நம்பரை தரலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வந்து ஈஸியாக அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக அவங்கள வெளியேப்படுத்த முடியும். இந்த அஷ்யூரிட்டி நாங்கள் எல்லாருமே தருவோம். ரொம்ப நல்ல சுவாமி சொல்கிறாங்க, எழுந்த உடனே நான் வேதிக் டீன் என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்குறேன்னு. அவங்க எஸ்டிகே ப்ராசஸில் ஒரு நாள் போனால் தெரியும். அவ்வளோ ஒத்தன்டிக்காக பண்ணுறாங்க, அவ்வளோ கிளியராக எல்லாத்தையும் பேசி அவங்களோட என்ன டீப் இருக்கிற சம்ஸ்காரா எல்லாம் வெளில வந்து அவ்வளோ அழகாக ஷேர் பண்ணுறாங்க அவங்க டீனேஜ்குள்ளே. ஸோ எந்த டீனேஜ் இருந்தாலும் அவங்களுக்கு ரைட் அண்டர்ஸ்டாண்டிங், வாழ்க்கையில் என்னென்னமோ கொடுக்குறாங்க வெளியே உலகத்தில், ஆனால் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங்கே கொடுக்குறதில்ல, இந்த கான்டெக்ஸ்டே கொடுக்குறதில்ல, என்ன ஸ்பேஸில் இருக்கணும்னு சொல்கிறதில்ல. அதை வந்து இந்த பசங்க அவ்வளோ எளிமையாக சொல்லித்தருதுங்க. இந்த ஷேரிங்லேயே நடக்கிறது. இப்போ பெரிய குரூப் ஷேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ தமிழ் குரூப்பும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் உங்களுக்கு யாராவது டீனேஜ் கிட் இருந்தால் நீங்கள் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க எஸ்டிகே தினம் பண்ணுறாங்க, ஒரு நாள் விடாமல் அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. அதில் அவங்க ஜாயின் பண்ணலாம். அண்ட் சுந்தரேஸ்வரா, சத்யமயா அவங்க வந்து கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக எல்லாம் க்ளீனாக பண்ணுறோம். யாராக இருந்தாலும் நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களையும் ஜாயின் பண்ணி அவங்களையும் பேச வைக்கலாம். யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கிறது. ஐயோ இந்த மாதிரி ஒரு இடம் இல்லையே நம்ம ஷேர் பண்ணுறதுக்குன்னு எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க டீனேஜ் கிட்ஸ்லாம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த டீம் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. வெளி உலகத்துக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு. இப்போ டீனேஜ் கிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 19 வயது வரைக்கும், அது மட்டும் கிளாரிஃபை பண்ணணும். சரி,
இப்போ வந்து சாண்டிங் பண்ணி காமிக்க போகிறாங்க. இந்த சாண்டிங் வந்து சின்ன வயசுலேயே கற்றுண்டா அந்த நான் மெக்கானிக்கல் பார்ட் ஆஃப் த பிரெயின். இப்போ வந்து நம்ம லாஜிக்கல் பிரெயின் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சது பார்க்கறது, இந்த 5 சென்சஸை வச்சு தான் நம்ம எல்லாமே கற்றுக்குறோம், புரிஞ்சுக்கிறோம். இதுதான் உலகம்னு நினச்சிட்ருக்கோம். இதை தாண்டி போகிறதுக்கு அந்த சவுண்ட் எனர்ஜி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. நான் மெக்கானிக்கல் பார்ட்டை ஓப்பன் பண்ணுறது, டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் நம்ம பிரெயின் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது. அவங்க தினம் இந்த சாண்டிங்கை அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க. அதனால் அதையும் இப்போ பண்ண போகிறாங்க. நித்யானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் துவந்த்வாதீதம் ககன சத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வகீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரஹிதம் சத்குருந்தம் நமாமி. गणपतिगं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्. ॐ श्रीमहागणाधिपतये नमः. ॐ नमो भगवते. ॐ शान्ति शान्ति शान्तिः. இப்போது நாங்கள் வந்து சாண்ட் பண்ணது ருத்ரம். ருத்ரமில் இந்த மாதிரி டோட்டலாக 11 பேராகிராஃப்ஸ் இருக்குது. நாங்கள் சாண்ட் பண்ணது ருத்ரமில் இருக்கிற முதல் பேராகிராஃப். இந்த மாதிரி நாங்கள் கண்டினியூஸாக சாண்டிங் பண்ணும்பொழுது நம்ம மூளையில் இருக்கிற அந்த நான் மெக்கானிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின், அந்த சின்ன சின்ன குருவுகள்லாம் வந்து அவேக்கன் ஆக ஆரம்பிச்சது. அதனால் சுவாமிஜி சொல்கிற அந்த சத்தியம்லாம் வந்து, அந்த தத்துவங்கள்லாம் வந்து எங்களால் ஈஸியாக புரிஞ்சு அது எங்களோட வாழ்க்கையில், தினசரி வாழ்க்கையில் எங்களால் வாழ முடியுது. அதனால் இந்த மாதிரி நாங்கள் குருக்குள்ள பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி, யோகா, ருத்ரஹோமா, சாண்டிங், இதெல்லாம் வந்து டோட்டலாக சுவாமிஜி எப்படி எங்களை வாழ வைக்கிறாரோ, சுவாமிஜி எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி எங்கள் எல்லாராலையுமே வாழ முடியுது. இப்போ சுந்தரேஸ்வர் மகாராஜ் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயம் இங்கே நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகுறதுன்னா, நம்ம அது மூளையில் இருக்கிற அந்த குரூவ்ஸ்ன்னு வாங்க, அந்த ஹோல் இது வந்து அப்படியே மாறுது. ஸோ இந்த இது மாற 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 நம்மளோட இன்டெலிஜென்ஸே ஒரு டிஃப்ரெண்ட்டாக மாறிடுறது. நம்ம ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் லெவலுக்கு போயிடுறோம். அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் லெவலில் போக போக தான் நம்மளால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்க முடியறது. இப்போ வந்துட்டு இங்கேயே சாமியோடு இருக்கிறதுனால இந்த மாதிரியான யோகா, இந்த சாண்டிங், இந்த சம்ஸ்கார தகன கிரியா, சாமி சொல்கிற இந்த சத்தியங்களை வாழறது, இது எல்லாமே பண்ண 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 நம்ம பாடியில் கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்குது. இந்த மைண்ட், இந்த மூளையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுது. இதில் பெஸ்ட் என்னென்னா, இந்த ஒரு விஷயம் இதில் என்ன இருக்குன்னா, நம்ம சுவாமிஜி நம்மளுக்கு கொடுக்குற தீட்சை, அந்த தீட்சை கொடுக்கும் பொழுது அப்படியே அந்த பிரெயினோட ஸ்ட்ரக்சரே மாறி போயிடுறது. இப்போ என்ன ஆகுறதுன்னா, இப்போ இன்னைக்கு சாயந்தரம் நீங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் பிளெஸ்ஸிங் கிடைக்கும், சாமி கிட்ட போய் தர்ஷன் கிடைக்கும். இந்த தீட்சை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது எல்லாத்துலேயுமே. இப்போ வெளியில் வந்துட்டு வேத பாடசாலை இருக்குது, அங்கேயும் எல்லாம் படிக்கிறாங்க, ருத்ரம் சாண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் இருக்குது. இல்லை வெளியில் வேறு இடத்துல யோகா சொல்லி கொடுக்குறாங்க, அதனால யோகா பயிற்சி பெறுறாங்க, அதெல்லாம் இருக்குது. பட் இது எல்லாம் சேர்ந்து தினசரி, அது காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த சத்தியங்களை வாழ்ந்து இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையை வாழும் பொழுது, ப்ளஸ் அதுக்கு மேலே சுவாமிஜியோட தீட்சை கிடைக்கும்போது அந்த பிரெயினோட கெமிஸ்ட்ரியே ஃபுல்லாக மாறிடுறது. அதனால தான் இவங்களால நிறைய விஷயங்கள் இவங்களால பண்ண முடியுது. வலின்னா என்ன தெரியலை. நிறைய பசங்கள் குருக்குள்ள இது எங்களுக்கு குருக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையே என்னன்னா, அவங்களுக்கு வலிக்கிறது இல்லை. ஸோ வலிக்காதனால
ஏதாவது கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆனால் கூட அவங்களால சொல்ல முடியல, ஏன்னா எங்களுக்கும் தெரிய மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஏதோ நடக்குது, அவங்களே வந்து சொன்னாதான் ஏதோ கொஞ்சம் சரியா இல்லை போல இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது தான் எங்களுக்கு தெரியும் ஏதாவது நம்ம அதை ஆக்ஷன் எடுக்க முடியும். இப்போ அம்மா சொன்ன மாதிரி ஜுரம் வரும்பொழுது அவங்க வந்துட்டு அவங்களே சொல்லி மருந்து வேண்டாம், நானே என் பாடியோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். முக்காதி ஒரு 101 102 வரைக்கும் நாங்களே பார்ப்போம். வெறும் தண்ணி வச்சு தொடச்சி ஜுரத்தை கொண்டு மருந்து தேவையில்லாமல் மருந்துகள் நம்ம சேர்க்க அவசியம் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், தலைவலியா இமீடியட்டாக ஒரு அனாசின் ஒரு குரோசின் போட்டுக்கிறோம். தேவையே கிடையாது. எங்கே வலிக்குதோ அங்கே ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீஷன் பண்ணால் அந்த வலி போயிடும். இது ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள். இப்போ நீங்களாம் உங்கள் லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும். இப்போ சுவாமிஜி வந்துட்டு இந்த தீட்சை கொடுக்குறாரு இல்லையா, அதோட மகிமை தான் இவங்களால பசங்களால் நிறைய விஷயங்கள் படிக்க முடியும். இப்போ அம்மா சொன்ன மாதிரி இப்போ 10ஆம் கிளாஸ் ஒரு குழந்தை வந்து நார்மலாக வெளியூர் ஸ்கூல்லலாம் 15 வயசில் தான் 10ஆம் கிளாஸ் படிப்பாங்க. இங்கே வந்துட்டு 13 12 11 இப்போ 10 7 8 9 அந்த மாதிரி நாங்கள் வந்து வயசு வித்தியாசமே பார்க்கறதில்ல. அவங்க தயார்னா அவங்கள அந்த 10ஆம் கிளாஸில் போட்டுருது. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாமே அம்மா சொன்ன மாதிரி 10 வயசு ஆனால் 10ஆம் கிளாஸ் அந்த மாதிரியான ஒரு கான்செப்டே நம்ம ஃபுல்லாக கொண்டு வந்துடும். எல்லாம் பசங்க செட்டில் ஆனப்புறம் அதெல்லாம் நடக்க முடியும். இப்போது இதெல்லாம் எப்படி நடக்கிறதுனா இந்த மூளையில் இருக்கிற சேஞ்சஸ், அதுக்கு சுவாமிஜியோட அனுகிரகம் மிக அவசியம். இந்த ஒரு விஷயத்தில் கண்டினியூஸாக இப்போ வெளியில் இருக்கிறவங்க, இப்போ குழந்தை, இப்போ நீங்கள் 2 குழந்தை பார்த்தீங்க வந்து அவங்க ஒரே நாளில் கண்ணை மூடிட்டு படிச்சுறாங்க. பட் இப்போ வந்துட்டு இந்த விஷயங்களை இன்னும் நிறைய உள்வாங்கணும், அவங்க இல்லை ஃபுல்லாக மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ பெரியவங்களுக்கெல்லாம் சாமிஜி வந்துட்டு இன்னர் அவேக்கனிங் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறாரு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு நாங்கள் என்ஜீனியஸ் அப்படின்ட்டு ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அந்த 21 நாள் தியான முகாம் அது குழந்தைகளுக்கும். அந்த 21 நாளும் ஒரு நாளும் சுவாமிஜியோட தீட்சை கிடைக்கும்போது அந்த 21 நாள் அந்த குழந்தை அதை முடிக்கும்போது அந்த குழந்தைக்குள்ள அந்த ஏற்படும் மாற்றம், அவங்க ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என் குழந்தைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த உடல்நிலை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது, அது போயிடுது. நிறைய பசங்களுக்கு இந்த மனநிலை சார்ந்த பிரச்சனைகள் அது போகுது. ஸோ இது வந்து ஒரு வாழும் அவதார புருஷரால் தான் இந்த மாதிரியான தீட்சை கொடுக்க முடியும். எல்லாராலையும் அது கொடுக்க முடியாது, அந்த சக்தி அவங்க கிட்ட கிடையாது. சுவாமிஜி கிட்ட சக்தி இருக்குது. நம்ம எல்லாரும் சுவாமிஜியோட சுற்றி இருக்கிறதுனால நம்ம அந்த சக்தியை உள்வாங்கி நமக்குள்ள மாற்றங்கள் ஏற்படுத்தி அது அப்புறம் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக மிக சிறப்பாக நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டாட போகிறோம். ஸோ அதுதான் உங்களோட இது ஒரு சின்ன ஒரு அரை மணி நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி குழந்தைகள் வாழ்க்கையில் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் நீங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். 2 குழந்தைய பார்த்தீங்க, இது ஒரு சின்ன விஷயம். எல்லாம் அரை மணி நேரம் 45 நிமிஷம்குள்ளேயே இப்படி எங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்கள் ரெகுலராக குருகுலத்தில் எல்லாராலையும் சேர்த்த முடியாது. நம்ம உங்கள் ஊரில் இப்போ நிறைய நித்யானந்த வித்யாலயங்கள் ரெகுலர் ஸ்கூல்ஸாகவே நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ திருவண்ணாமலையில் ஆரம்பித்தாச்சு, அடுத்தது கூடிய சீக்கிரம் ராஜபாளையம், மதுரை, சேலம் எங்கெல்லாம் முடியுமோ நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அங்கே கொண்டு வந்து உங்கள் குழந்தைய படிக்கலாம். இப்போது அந்த உங்கள் ஊரில் ஸ்கூல் இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த நித்யானந்த பால வித்யாலயா, நித்யானந்த பால வித்யாலயங்கிறது ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஆசிரியராக இருக்கலாம். நீங்கள் எல்லாரும் ஒன்றும் இல்லை, உங்கள் குழந்தைக்கு ஃபுல்லாக போர்ஷன் இருக்குது. க்ளீனாக நீங்கள் என்ன இன்றைக்கி இந்த அரை மணி நேரம் குழந்தைக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும், எந்த தத்துவத்தை பற்றி பேசணும், அந்த தத்துவத்தை சார்ந்த என்ன விளையாட்டு விளையாடலாம், அவங்களுக்கு என்ன விதமான டிஸ்கஷன்ஸ் பண்ணலாம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, எதிர் வீட்டு குழந்தை, இந்த 5-6 பசங்களை வச்சு நீங்கள் பால வித்யாலயம் நடத்தினாலே போதும். உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கையில் மிக அதிகமான ஒரு மாற்றம் ஏற்படும். இதை சொல்லி கொடுக்க உங்களுக்குள்ளே நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்குள்ளே அதிகமான மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கும் நல்லது, உங்கள் குழந்தைகளுக்கும் நல்லது. ஸோ இதுதான் பால வித்யாலயா. சுவாமிஜி உலகத்துக்கு கொடுத்த இன்னொரு பரிசு என்னென்னா, சரி எல்லாராலையும் இங்கே வர முடியாது, ஸோ நம்ம ஒரு வீட்டுக்கும் போகும். ஸோ நம்ம இந்த பால வித்யாலயங்கிற விஷயத்த எல்லாருக்கும் கொடுத்து, இதே விஷயம் தான் இங்கே, அதுதான் இங்கே வந்தால் வேற கிடையாது, அங்கே வந்தால் வேற கிடையாது, எல்லாமே அதே விஷயந்தான். சாமி காலையில் சத்சங்கில் பேசுகிற அதே விஷயந்தான் குருகுல் பசங்களுக்கும் தராது. அதே விஷயந்தான் இந்த பால வித்யாலயம் மூலமாக எல்லாருக்கும் உலகம் முழுக்க இது பால வித்யாலயம் பல நாடுகளில் நடந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் எல்லாருமே
ஒரு நாள் ஒரு அரை நாள் இதுக்கு கொஞ்சம் ஒதுக்கினீங்கன்னா எப்படி சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் நாங்கள் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சிலபஸ் அமுச்சு விட்டுருவோம். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஏரியா குழந்தைகளுக்கு நீங்கள் பாட்டுக்கு சொல்லித்தரலாம். சனிக்கிழமை சாயந்தரம் 3லேருந்து 4 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உங்களை நிறைய ஒரு அரை நாள் ஒரு நாள் முகாம்லாம் நடத்த சொல்லலை. உங்கள் அக்கம் பக்கம் வீட்டு பக்கத்தில் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து ஸ்கூல், உங்கள் குழந்தை படிக்கிற ஸ்கூலில் அந்த பிரின்சிபல் கிட்ட போய் பேசி இதை பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் போன வாரம் தான் நாங்கள் திருவண்ணாமலைக்கு போயிருந்தோம். ஒரு திருவண்ணாமலை 6 ஸ்கூல் பார்த்தோம். அந்த ஸ்கூல் பிரின்சிபல்லாம் கிட்ட பேசி அவங்க எல்லாம் இப்போ குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு இதை ஆரம்பிக்கலாம். ஒரு 10,000 பசங்களுக்கு இப்போ திருவண்ணாமலைக்குள்ளேயே நம்ம ஆரம்பிக்க போகிறோம், ஸ்கூலுக்கு போய். ஸோ இந்த மாதிரி உங்களால் பேச முடிஞ்சால் நீங்கள் பேசுங்க, இல்லை உங்களால் முடியலையா, எனக்கு பிரின்சிபலை தெரியும், நாங்கள் பேசுகிறோம், அவங்கள அதை புரிய வச்சு இது எப்படி பண்ணுறது எப்படி சொல்கிறதுங்கிறத நாங்கள் அவங்களுக்கு புரிய வச்சு அவங்க ஒரு ஸ்கூல்லையும் இது பண்ணலாம். ஸோ அதனால் நம்மளும் மட்டும் இல்லை, நம்ம குழந்தை மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா குழந்தையும் சந்தோஷமாக இருக்கட்டும். வேற ஒன்றும் கிடையாது. இது என்ன சாமி சொல்கிற விஷயங்கள் என்ன, எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, அவ்வளோதான். அது நம்ம என்னவா இருந்தாலும் சரி, டாடா பிர்லாவும் சரி, ஆட்டோ ஓட்டுநராக இருந்தாலும் சரி, சந்தோஷம்ங்கிறது இப்போ இந்த காலத்தில் மிக குறைவாக இருக்குது, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எந்த வாழ்க்கையில் நம்ம என்ன தான் பண்ணுறோமோ, நம்ம வேலை என்ன, நம்ம வீட்டு சூழ்நிலை என்ன, எது இருந்தாலும் எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி சுவாமிஜி பற்றி, ஆசிரமத்தை பற்றி, குழந்தைகளை பற்றிலாம் மீடியாவில் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நாங்கள் இப்போ டெய்லி வெளியில் போகிறோம், எல்லாரும் பார்க்குறாங்க, என்னடா அது இவங்க மேலே இவ்வளோ நம்ம பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம், இவங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன இவங்களுக்குள்ள ஒரு விதமான பதட்டமே இல்லையே. சாமிஜி தெரியும், எல்லாருக்கும் பார்த்துருக்கோம், அவர் எப்பயுமே சிரிச்சு அந்த ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறத சிரிச்சுக்கிட்டே பிளஸ் பண்ணிட்டு தான் போனவர் அவர். ஸோ சுவாமிஜி அப்படி தானே இவங்களோட சேர்ந்து இருக்கிற ஆளுங்களும் இப்படி தான் இருக்கிறாங்க. என்னதான் அடித்தாலும் சரி, என்னதான் கத்தாலும் இவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஏதோ ஜோக்கு நடந்துட்டு இருக்கிற மாதிரி நம்ம என்ன, அதுதான் நம்மளோட வாழ்க்கை அப்படி ஆயிடுத்து. எவ்வளோ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நம்ம சந்தோஷமாக இருப்போம், அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுப்போம். இது குழந்தைகள்கிட்ட இப்போவே கொடுக்கறதுனால இந்த விஷயம் மிக ஒரு ஆழமாக அவங்க மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் அது பதிஞ்சிடுறது. அதனால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களால சந்திக்க முடியும். நம்ம சுவாமி சொல்வார், இங்கே நம்ம டாப்பர் முதல் மார்க் வாங்கிறது சொல்லி கொடுக்கல, எப்படி வாழ்க்கையை ஜெயிக்கிறதுன்னு தான் சொல்லித்தரோம், எப்படி லீடர் ஆக்கிறதுன்னு தான் சொல்லித்தரோம். மார்க் தனிப்பா அது பாட்டுக்கு வரும். இப்போ இந்த பசங்கள்லாம் பார்த்தீங்க 10ஆம் கிளாஸ் சேர்ந்தாங்க, நல்ல மார்க் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மார்க் அது பாட்டுக்கு வரும். பட் எப்படி வாழ்க்கையில் ஒரு ஸ்ட்ராங்காக மிக ஒரு சக்திசாலியான அந்த மனநிலை, ஏன்னா எப்பயுமே நம்ம அந்த ஸ்ட்ராங்காக அந்த சக்திசாலியான மனநிலை இருந்தோம்னா நம்மளால் எதை வேணாலும் சந்திக்க முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும், என்ன புது விஷயங்கள் எதை வேணாலும். இப்போ எங்கள் குருகுல பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி விஷயங்கள் கற்றுக்கச்சு அவங்களுக்கு டீச்சர்ஸ் கிடையாது, அவங்களே தான் கிட்ட. சாமி சொல்லார், எல்லாத்தையும் வாங்கி கொடு, இந்த உடல் வாங்கி கொடு, கொம்பு வாங்கி கொடு, வயலின் வாங்கி கொடு, கிட்டார் வாங்கி கொடு, தபலா வாங்கி கொடு, எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துரும். அவங்களே போட்டு அவங்களே டம்முன்னு அடித்து அவங்களே கற்றுட்டுருவாங்க. ஸோ என்னென்னா அந்த சக்தி எப்படி கற்றுக்க சாமி சொல்லார். இந்த எல்லாமே அந்த இந்த சுவாமி எப்படி ஆகாஷிக் பண்ணுறாலோ எல்லாமே இருக்குது, பிரபஞ்சத்தில் எல்லாம் இருக்குது. எப்படி அந்த சக்தியை பிடிச்சி நமக்குள்ளே உள்வாங்கி நம்ம அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்குள்ளே அந்த கிளாரிட்டி, அந்த உள்ள கிளியராக இருந்து நம்ம எப்பயுமே கம்ப்ளீஷன் இருந்தால் ரொம்ப அழகாக நம்ம படிக்கவும் படிக்கலாம், நம்ம வாழ்க்கையை நல்லா நடத்தவும் நடத்தலாம். ஸோ இந்த பால வித்யாலயா, இந்த குருகுலம் வித்யாலயா, இந்த கல்வி முறை, இது பரமஹம்சர் நம்ம எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு புது விதமான ஒரு கல்வி முறை. அது எல்லாத்தையும் நம்ம எல்லாரும் அதை உள்வாங்கி நம்ம சொந்த வாழ்க்கையிலையும் நம்ம சமுதாயத்துலேயும் கொண்டு மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொண்டு வரணும். அது உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டோம். ரொம்ப நன்றி. உங்கள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னொரு அனௌன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம எல்லாரும் அம்மா வந்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் என்னன்னு அவங்க சொல்லுவாங்க. தேங்க்யூ வெரி மச். நித்யானந்தம். நித்யானந்தம். ஸோ ரொம்ப அழகான ஒரு அருமையான குருகுல் ப்ரெசன்டேஷன் இப்போ நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்தது இன்னும் அருமையான நம்ம எல்லாரையும் வியக்க வைக்க போகும் இன்னும் சூப்பரான ஒரு ப்ரெசன்டேஷன் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ சிற்பக்கலை, சிற்பங்கள் எப்படி உருவாகின்றன, எப்படி வடிவமைக்கப்படுகிறது. இப்போ உலகமெங்கும் நமக்கு ஒரு 120 இடங்களுக்கு மேல் வேத கோயில்கள் இருக்குது. அங்கே எல்லாம்
இருக்கும் ஆனந்தீஸ்வரர், ஆனந்தீஸ்வரி, நித்யானந்தர் மூர்த்திகள், இந்த மாதிரி பல மூர்த்திகள் எப்படி உருவாக்கப்படுகின்றன, வடிவமைக்கப்படுகின்றன, இந்த ப்ரொசீஜரை அழகாக நமக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிக்க போகிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் இப்போ சேக்ரட் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டி சிற்பக்கலை நிலையம் அங்கே சென்று அந்த ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறாங்கன்றதை நம்ம போய் பார்த்துக்கிட்டு அதை ஆனந்தமாக அனுபவிக்கலாம். ஒரு கோட்டாரிஸ் உங்களுடைய தானேதார்களோடு நீங்கள் அவங்கள கைட் பண்ணி நம்ம சேக்ரட் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டிக்கு இப்போ நடக்க ஆரம்பிக்கலாம். இப்போ என் மெமரி ப்ரோக்ராமுக்கு வந்திருக்க குழந்தைகளையும் பெற்றோர்கள் நீங்கள் அங்கே அழைத்து வரலாம். இப்போ அழைத்து நம்ம இப்போ கிளம்பலாம். நல்லதுங்க. நன்றி. நித்யானந்தம்.